பார்த்துட்டு இருக்கிற உலக ஜனங்கள், என்னோட சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சொல்றது, கை குப்பி நான் கேட்டுக்கிறேன். நீங்க இன்னும் ஏசப்பாவ எல்லா தெய்வத்துல ஒரு தெய்வம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இயேசு ஒருத்தர் தான் தேவன் தெரிஞ்சுக்கிங்க. எவ்வளோ பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நிறைய சகோதர சகோதரிமார், தாய் தகப்பன்மார், நண்பர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அவங்களெல்லாம் நீங்க அவமானப்படுத்தி இருக்கலாம், நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பினால உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்த காரணம். அதனால தயவு செஞ்சு இதை கேக்குறவங்க பாக்குறவங்க எல்லாம் இது உங்களோட கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். நமக்காக மனிதனாய் வந்தவர், காணக்கூடாத தேவன் நமக்காகத்தான் ஒரு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தாரு. ஏன்னா பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அது எல்லாரும் நம்மளுக்கு தெரியும், உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்ட்டு. அந்த எல்லா பரிகாரத்துக்காகவும் பாவத்துக்காகவும் அவரையே பலி ஆயிட்டாரு. அதனால இன்னும் ஒரு பலியோ பரிகாரமோ நமக்கு தேவையில்லை. அவர் இருதயத்துல விசுவாசிச்சா போதும், வாயில அறிக்கையிட்டா போதும், நீங்க அதுல விடுதலை பெறுவீங்க. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஏசப்பா எல்லா தெய்வத்தோட ஒரு தெய்வம் இல்ல. அவர் நம்மளை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர். அதனாலதான் ஏசப்பா நமக்கு நன்மைக்காக உண்டாக்குன வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் கல்ல மண்ண மரத்தை செடிய கொடிய இதெல்லாம் தண்ணிய பூமிய இதெல்லாம் வணங்கும் போது கர்த்தர் மனசு ரொம்ப பாடுபடுங்க. அநேக மனிதர்களை தெய்வமாய் வணங்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது படைத்த தேவனுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படுங்க இல்லைங்களா? அதனாலதான் கர்த்தர் அவர் வருகையில அவரை விசுவாசிக்காதவங்களை எல்லாரையும் விட்டுட்டு அத நம்புறவங்கள தேவன் பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதனாலதான் நரகம் பரலோகம் எல்லாம் இருக்கு. ஏசப்பா ஒருத்தர் தான் மெய்யான தேவன், அவர் தான் பரலோகத்துக்கு போற பாதை. பரலோக பாதை இங்கே